தேர்தல் அறிக்கையில் எது நியாயமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் திரு சீமான் அவருடைய அறிக்கை நியாயமாக இருக்குன்னு. மற்றது எல்லாமே நான் 2000 ரூபா கொடுப்பேன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். நாங்களும் 2000 ரூபா கொடுப்போன்னு தமிழக முதலமைச்சர் சொன்னார். நான் 2500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு திரு விஜய் சொல்கிறார். இப்படி நான் புல்லட் வாங்கி தருவேன், ஸ்கூட்டர் வாங்கி தருவேன், இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர. Chennai Samartha Aviation College, Best Aviation College in Tamil Nadu and Danish Chennai College of Engineering, Tambaram. Presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plot. Social Legal, AA and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing saloon chain. Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Workabi. திருமாவளவன் அவர்கள் இந்த முறை எங்கே போட்டியிட போகிறாருங்க ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த நிலையில் நான் போட்டியிலே நான் நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு டர்புலன்ஸ், ஒரு தடுமாற்றம் தெரியுது. வழக்கமாக திருமாவளவன் அவர்கள் ரொம்ப திடமான செயல்பாடு வைக்கக்கூடியவர். அவர் மக்களவையோடைய சிட்டிங் எம்பியாக இருக்கார். இன்னும் 3 வருஷம் அவருக்கு இருக்குது. அதற்கிடையில் எதுக்கு சட்டமன்றத்துக்கு போட்டிட்டார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போகிறேன்னு அறிவிச்சிட்டார். ஏற்கனவே காங்கிரஸுக்கு இவங்களுக்கு மோதல், விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் மோதலாம் வந்துச்சு. நமக்கு சீட்டு கொடுக்கணுமா, கூட கொடுமா, குறை கொடுமான்னு. அப்போ இந்த விஷயங்கள் முதல் முறையாக அண்ணன் திருமாவளவன்கிட்ட ஒரு தடுமாற்றம் பார்க்குறாரு. ஸ்டேபிளாக நின்று கான்கிரீட்டாக நடக்கக்கூடியவர். இந்த முறை இப்படி நடந்துச்சு. திரு ஆதவர்ஜனா இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அவர் த்ரெட்டன் பண்ணியிருக்குனாரு. திரு அண்ணாமலை உள்ள அதே பாயிண்ட்டை சொல்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் இதுவும் ஒரு ராஜதந்திரம் தான். போருக்கு கிளம்புறது ஒரு ராஜதந்திரம் தான், போர்லேருந்து பின்வாங்குற ஒரு ராஜதந்திரம் தான்ன்றார். என்ன ராஜேந்திரமோ நமக்கு. இந்த தேர்தல் நெருங்க பல கட்சிகள் அதிமுகவோட கூட்டணி வச்சதை கண்ணார பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமா அதிமுகவுடைய கூட்டணி பலம் இந்த களத்துல எப்படி சார் இருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி Chennai Samartha Aviation College, Best Aviation College in Tamil Nadu. Danish Chennai College of Engineering, Tambaram. Presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant. Sri Verma, Ayurtharum Ayurveda. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Social Eagle AA and Digital Marketing Academy, Tamil Nadu #1 trusted learning platform. Naturals, world's fastest growing saloon chain. Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Workabi. இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கைகளா யாருடைய இது இருக்கு? தேர்தல் அறிக்கையில் எது நியாயமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் திரு சீமான் அவருடைய அறிக்கை நியாயமாக இருக்குன்னு சொல்லுவேன். அது புரிதலோட, இலவசங்கள் இல்லை, கல்வி இலவசமாக கொடுப்பேன், நான் உணவை இலவசமாக கொடுப்பேன், மருத்துவத்தை இலவசமாக கொடுப்பேன், வேலை வாய்ப்பு கொடுப்பேன், அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு நேர்மையாக இருக்குது, நியாயமாக இருக்குது. மற்றது எல்லாமே ஒரு கவர்ச்சி சொல்லுவாங்கள்ல. நான் 2000 ரூபா கொடுப்பேன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். நாங்களும் 2000 ரூபா கொடுப்போன்னு தமிழக முதலமைச்சர் சொன்னார். நான் 2500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு திரு விஜய் சொல்கிறார். இப்படி தான் புல்லட் வாங்கி தருவேன், ஸ்கூட்டர் வாங்கி தருவேன், இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர அது இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டாக நான் மக்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களாக நான் அதை பார்க்கல. திமுக அரசு, அதாவது ஸ்டாலின் அரசு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் நாங்கள் இத்தனை திட்டங்கள் செஞ்சுருக்கோம்னு சொல்லி போகிற இடம் எல்லா இடத்துலையுமே விளம்பரமானது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அவங்க அறிமுகப்படுத்திய சொல்லப்பட்ட எல்லா திட்டங்களும் போய் சேர்ந்துருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் கருத்து கணிப்பு நடத்துறதுனால நான் இதை கேட்குறேன். ஸ்டாலின் அரசு சொன்ன திட்டங்கள் எல்லாமே மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கா? அவங்க அறிமுகப்படுத்திய திட்டங்கள் பெரும்பாலும் போய் சேர்ந்துருச்சு. அது மறுக்கிறதுல 1000 ரூபா பணம் வச்சுக்கோங்க. 1000 ரூபா பணம் 1,19,00,000 பேர் கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய பேர் அவங்க காரில் வந்தவங்களாம் கொடுத்துட்டா, எங்களுக்குலாம் கொடுக்கல, கட்சிக்காரங்க இல்லாமலாம் கொடுத்துட்டா, கட்சிக்காரங்களாம் கொடுக்கலன்னு சண்டை போட்ட பிறகு ஒரு 20 லட்சம் பேர் சேர்த்து கிட்டத்தட்ட 1,35,00,000 பேர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பெண்களுக்கான பஸ்ஸுங்கிறது எந்த பாஸ் கிஸும் கிடையாது. பெண்ணாக இருந்தாலே போதும், அது கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் போய் சேர்ந்துருக்கு தான் சொல்லணும், போய் சேரலாம் சொல்ல முடியாது. அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைய நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. அது நிறைய இருக்குது. நிறைவேற்றின வாக்குறுதிகள் போய் சேராமல் இல்லை அப்படி சொல்லி. செகண்ட் ஹாஃப் நான் வேறு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் ஏற்கனவே பலமுறை எல்லாரும் தெரிஞ்ச போல் 2 மாதம் இபி பில்லை 1 மாதம் ஆக்குறேன்னு சொல்கிறது, டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னது, பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னது, பால் விலையை கூட்ட மாட்டேன்னு சொன்னது, சொத்து வரியை உயர்த்த மாட்டேன்னு சொன்னது, பஸ் கட்டணத்தை உயர்த்த மாட்டேன்னு சொன்னது, மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டேன்னு, இது எல்லாமே மாறிட்டாங்க, எல்லாத்தையும் மீறிட்டாங்க. இதெல்லாம் செய்யலை. இது மாதிரி நிறைய விஷயங்கள், மாணவருக்கான கல்வி கடன், இந்த மாதிரி பெரிய பட்டியலே எடுத்து போட்டு போகலாம். ஆனால் அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் போய் சேர்ந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அதில் அது நிறைவேற்றிய திட்டங்கள் போய் சேரலன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த 1,32,00,000 பேருக்கான 1000 ரூபாய் திட்டம் தகுதியானவர்களுக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டால் தகுதியற்றவர்களுக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன். அதாவது அவங்க வருமான வரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, இல்லாட்டி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வேறு வருமானம் காரில் வாங்கிட்டு போனவங்களும் எனக்கு தெரியும். 1000 ரூபா ஸ்கீமுக்கான ஃபார்மை காரில் கொடுத்துட்டு போனவங்களும் எனக்கு தெரியும். அது விஏஓக்கள் இவங்கெல்லாம் படாது பாடுபட்டாங்க. கட்சிக்காரர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இவங்க குடும்பம் அப்படின்றார். சார் என்ன சார் இவங்க கழுத்தில் காதெல்லாம் அவ்வளோ நகையப்பட்டு நிற்கிறாங்கன்னு எப்படி சார் குடும்பம் அப்படின்றாங்க.
அப்போ இதனால தான் கூடிச்சே, அவளுக்கு கொடுத்தா எனக்கு கொடு, அவங்களுக்கு கொடுத்தா எனக்கு கொடுன்னு சொல்லி தான் வாங்கிட்டு போனாங்களே. அப்போ தகுதியில் வரையில் வராத நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குமே தவிர போய் சேரலன்னு சொல்றது நியாயமா இருக்காது. ஓகே, திருமாவளவன் அவர்கள் இந்த முறை எங்கே போட்டியிட போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த நிலையில் நான் போட்டியிலே நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு காரணமாக வந்து மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திருமாவளவனுடைய இந்த ஒரு நிலைப்பாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு டர்புலன்ஸ், ஒரு தடுமாற்றம் வந்து தெரியுது. வழக்கமாக வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப திடமான செயல்பாடு வைக்கக்கூடியவர். அவர் வந்து மோர் தென் 25 இயர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவர் வந்து தேர்தல் பாதை திருடர்களின் பாதைன்னு கிளம்புனவர். ஆக்சுவலாக வந்து தேர்தலே ஏற்க மாட்டோம், தேர்தல் புறக்கணிப்பு தான் ஜனநாயகத்துடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தவர். மூப்பனார் அவர்கள் வந்து இவரை ஆற்றுப்படுத்தி, இவரை வந்து வழிநடத்தி கொண்டு வந்து ஏடிஎம்கேல கூட்டணியில் சேர்த்து விட்டு அவரை வந்து ஜனநாயகப்படுத்தி கொண்டு வந்து இப்போ வந்து ரொம்ப திடமாக வந்து அவர் கூட்டணியில் வந்து அவருக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சியெல்லாம் தடுமாறிட்டு இருக்கும்போது பிறகு ஆரம்பித்த விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக 4 எம்எல்ஏ 2 எம்பியோட நிற்கிது. அதுக்கு அவருடைய நிதானமான போக்கு காரணம். இந்த முறை அவரை சில விஷயங்கள் தடுமாற வச்சிருச்சு. அது வந்து அதனால தான் அதை தான் எல்லாரும் அழுத்தம்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து மக்களவையோடைய சிட்டிங் எம்பியாக இருக்கார். இன்னும் 3 வருஷம் அவருக்கு இருக்குது. அவருக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். இன்னும் 3 இயர்ஸ் இன்னும் சர்வீஸ் இருக்குது. அதற்கிடையில் எதுக்கு வந்து சட்டமன்றத்துக்கு போட்டிட்டார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போகிறேன்னு அறிவிச்சிட்டார். வேறு 2 எம்பி நிற்கிறாங்க, அதை மறந்துட முடியாது. நம்ம வந்து மயிலம் தொகுதியில் வந்து திரு சி.வி. சண்முகம் நிற்கிறார். அவினாசி தொகுதியில் திரு எல். முருகன் நிற்கிறார். ஆனால் அவர்கள் 2 பேருமே ராஜ்யசபா எம்பிகள். ஸோ அவங்க அங்கே ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு அந்த பதவி அவங்க கட்சியில் இன்னொருத்தர் கொடுத்துட முடியும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் ராஜினாமா பண்ணார்னா திரும்ப தேர்தல் நடத்தணும். அது வந்து யார் ஜெயிப்பான்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட ரிஸ்க்கை ஏன் எடுக்கிறாருன்னு பார்க்கணும். அது யாருக்குமே தெரியாது எடுத்தார். இது என்னோட ராஜதந்திரம்னாரு. திமுகவுடைய அழுத்தம் வந்துருச்சோம். நாங்கள் வந்து முதல்ல அன்னைக்கு நாங்கள் அவர் போட்டியிடன்னு அறிவித்த உடனே சொன்னோம், அவர் திமுக வந்து அறுதி பெரும்பான்மை வெல்லாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் திமுக பெரும்பான்மை கிடைக்காது. ஸோ போஸ்ட் எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய கேம் இருக்குது, அதில் நம்மளே நின்று களமானா ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னோடனே திமுகவில் அது வந்து கொஞ்சம் புகஞ்சி எல்லாம் தெளிஞ்சு, சொந்த கட்சிக்குள்ளேயே புகஞ்சி எல்லாம் தெளிஞ்சு அவருடைய சொந்த அக்காள் மகளுக்கு வந்து சீட் கொடுத்துருக்கார். கூட பிறந்த சகோதரி மகளுக்கு சீட் கொடுத்துருக்காரு. அப்போ அங்கேயும் வாரிசு அரசியல் வந்துருச்சா அப்படின்னு ஒரு பார்வை. சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருக்கு அவர் கொடுக்கல. கட்சியில் நின்று போராடி வெற்றி பெற்ற 3 பேருக்கு அவர் சீட்டு கொடுக்கல. அப்புறம் வந்து இவர் நிற்கிறேன்றார். இது எல்லாமே கட்சிக்குள்ளேயும் கொஞ்சம் குளறுபடி வந்துருச்சு. ஏற்கனவே காங்கிரஸுக்கு இவங்களுக்கு மோதல், விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கு மோதலாம் வந்துச்சு. நமக்கு வந்து சீட்டு கொடுக்குமா, கூட கொடுக்குமா, குறை கொடுக்குமான்னு. அப்போ இந்த விஷயங்கள் வந்து முதல் முறையாக அண்ணன் திருமாவளவன்கிட்ட ஒரு தடுமாற்றம் பார்க்குறேன். வந்து ஸ்டேபிளாக நின்று கான்கிரீட்டாக நடக்கக்கூடியவர். இந்த முறை வந்து இப்படி நடந்துச்சு. திரு ஆதவர்ஜனா வந்து இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸு, டிஎம்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அவர் வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்குனாரு. திரு அண்ணாமலை அவர்கள் அதே பாயிண்ட்டை சொல்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் வந்து இதுவும் ஒரு ராஜதந்திரம் தான், போருக்கு கிளம்புறது ஒரு ராஜதந்திரம் தான், போர்லேருந்து பின்வாங்கன்னு ஒரு ராஜதந்திரம் தான்ன்றார். என்ன ராஜதந்திரமோ நமக்கு அவ்வளோ தெரியல. இப்போ நடக்க போகிறது வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சட்டசபை தேர்தல், சட்டமன்ற ஒரு தேர்தல் தான். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது என்னென்னா, இது வந்து டெல்லி அரசோட கூடிய ஒரு போட்டியாக தான் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்? ரொம்ப பழைய நெரேட்டிவ், அது புதுசான விஷயம் கூட இல்லை. முன்னாடி சொல்லுவாங்க பழைய கல் புதிய மொந்தைம்பாங்க. பேக்கிங் மாதிரி இருக்கும், வந்து பழைய சரக்கு இருக்கும்பாங்க. இப்போ வந்து இப்போ பேக்கிங்கும் மாறல, உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் மாறல, ரெண்டுமே கண்டெய்னரும் மாறல, கண்டென்ட் மாறல, ரெண்டும் அப்படியே இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா காலத்துலேருந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிம்பாங்க. இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது சொன்ன பேரில் தான் தெற்க வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்துச்சு. என்எல்சியிலேருந்து, எல்ஐசியிலேருந்து, ஆவடி தொழிற்சாலையிலேருந்து, திருச்சி தூவாக்குடி துப்பாக்கி தொழிற்சாலையிலேருந்து, ஃபோட்டோ ஃபிலிம் ஊட்டியிலேருந்து, எல்லா பெரிய நிறுவனம் கூடங்குளம் அணுகுலையிலேருந்து எல்லா பெரிய நிறுவனங்களும் தெற்க தான் வந்துச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தான் வந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வடக்கவே வர ஆரம்பிச்சிருக்கு. 1-2 எல்லாமே தெற்கு. அது காமராஜ் அவர்கள் இருந்தபோது போராடி அவ்வளோ விஷயங்களை வாங்கி கொடுத்தார், தெற்கவே அவ்வளோ வந்துச்சு. ஆனால் அந்த பீரியடில் இவங்க வந்து திரும்ப ஒரு நெரேட்டிவ் சொல்லி வடக்கு வாழுது, வானாக்கு வானா, தேனாவுக்கு தேனா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்வு. அது கேட்குற ரைமாக இருந்துச்சு, எல்லாருமே ஓண்டாங்க. அதே விஷயத்த 50 வருஷம் இவர்கள் ஆட்சிக்கு பிறகு, நான் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய தலைமையில் ஒரு ஆட்சி வந்த பிறகு நல்லதோ பொழுதோ நீங்கள் தானே பொறுப்பேற்கணும். நீங்கள் 2 திராவிட கட்சியிலும் நீங்கள் வந்து 50 வருஷம் ஆட்சியில் இருந்துக்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து டெல்லின்னு அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் டெல்லியில் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. இன்னைக்கு குற்றம் சாட்டக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தீர்வு கண்டிருக்கீங்களா? ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஹிந்தியை திணிச்சது யார்? தீ பரவட்டும்னு ஒரு படம் எடுத்தீங்களே, பராசக்தி படம் எடுத்தீங்களே, அதில் வந்து யார் வந்து பண்ணா? காங்கிரஸ் கட்சி. நீங்கள் 30களுடைய இறுதியிலையும் 60களுடைய இறுதியிலையுமே பண்ணது காங்கிரஸ். கூட்டணியில் வச்சுருக்கீங்க. ராஜீவ்காந்தி பீரியடில் தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சு. அப்போ ஹிந்தி 3வது மொழியாக கற்றுக்கொள்ளப்படணும்னு வந்துச்சு. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கு நரேந்திர மோடி பீரியடில். ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு வந்திருக்கு. எது திணிப்பு? இதற்கு முன்னாடி எப்பயுமே இல்லாத வகையில் 2014க்கு பிறகு நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி தேர்வுலேருந்து, சிஏஎஸ்எஃப் தேர்வுலேருந்து, பல பொது தேர்வு, ரயில்வேலேருந்து
பல பொதுத் தேர்வுகள் தமிழ்லேயே எழுத முடியும். இது 2014 முன்னாடி ஒரு நாள் சுதந்திரம் பெற்ற காலத்துலேருந்து கிடையாது. இப்போ நீங்கள் அவ்வளவு தேர்வுகளை முக்காவாசி தேர்வுகளை தேசிய தேர்வுகளை முக்காவாசி தேர்வுகள் தமிழ்லேயே எழுத முடியும். எப்போ வந்துச்சு இதெல்லாம்? அப்போ எந்த திணிப்பு நடக்குது? தமிழ் மேலே பற்றும் பாசம் கொண்டு பாரத பிரதமர் போராடம் பூரா சொல்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு முருகன் வெற்றிவேல் முருகன் சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தில் சொல்கிறாருன்னா ஓட்டுக்காக சொல்கிறான்னு சொல்லலாம். லேல போய் ஏன் சொல்லணும்? லடாக்கில் போய் ஏன் சொல்லணும்? ஐநாவில் போய் ஏன் சொல்லணும்? போராடம் பூரா சொல்கிறார். தீபாவளிக்கு ராணுவ வீரோடு கொண்டாடிட்டு இருக்கார், அங்கே போய் ஒரு திருக்குறள் சொல்கிறார். அப்போ அவருடைய தமிழ் பற்று உலகம் அறிந்த விஷயமா இருக்குது. அது ஈர்த்துருமோ அப்படிங்கிற அச்சத்தில் திருமாவளவன் சொன்னது தான் ரொம்ப சரியான விஷயம். அவர் தான் சொன்னார், நரேந்திர மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சா ஒரே தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய தமிழ் பற்று அங்கே இருக்குது. அப்போ இவங்க வந்து நான் வடக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன கொடுக்கலன்னு சொல்லணும்ல, எது கொடுக்கலன்னு சொல்லணும்ல, எப்படி கொடுக்கலன்னு சொல்லுவீங்க? கம்பேரிட்டிவ் பார்க்கல, போன முறை எவ்வளோ வந்துச்சு, இந்த முறை எவ்வளோ வந்துருச்சு பார்க்கல. கிட்டத்தட்ட இந்த 11 வருஷத்தில் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு கொடுக்கும். 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு கொடுக்கும். திரு எல்முருகன் 100 முறை சொல்லிட்டாரு, திரு அமித்ஷா 100 முறை சொல்லிட்டாரு, திரு பிரதமர் 100 முறை சொல்லிட்டாரு, அம்மா நிர்மலா சீதாராமன் 1000 முறை சொல்லிட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் 7000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ரயில்வேக்கு மட்டும். 60,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு 60,000 சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் கொடுத்தாங்க. இதே மாதிரி 100 ஸ்கீம் 11 எய்ம்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். இந்தியாவில் எந்த மாநிலம் சிட்டிங் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் 11 எய்ம்ஸ். மன்னிக்கிறேன் 11 மெடிக்கல் காலேஜ். ஒரு காலேஜ் கூட இந்தியாவில் வரைக்கும் நம்ம கொடுக்கல. 11 மெடிக்கல் ஒரே முறை கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க? இல்லை சொன்னால் முதலமைச்சர் சொல்லட்டும், சென்னை ஃபேஸ் 2 மெட்ரோ யார் காசு கொடுத்ததுன்னு சொல்லட்டும், வேறு ஒன்றுமே சொல்ல வேண்டாம். சென்னை ஃபேஸ் 2 மெட்ரோக்கு யார் காசு கொடுத்தது? 60,000 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அது காசு இல்லையா? அப்போ இவர்களாக சும்மானாதுக்கு திரும்ப மக்களுக்கு இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. தெரியாது, மெட்ரோ ரயில்னு தமிழ்நாட்டு ரயில் நினச்சிருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுற ரயில் ஃபுல்லி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். 60,000 crores சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் கொடுத்தாங்க. அதை யாரும் பார்க்க மாட்டான்னு நினச்சிட்டு திரும்ப அதே பழைய பல்லவியை வடக்கு வாழ்கிறது, தெற்கு செய்கிறது, ஒன்றிய அரசு டெல்லிக்கும் சென்னைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. டெல்லிக்கும் சென்னைக்குன்னு வச்சுட்டா, லாஸ்ட் பாயிண்ட், டெல்லிக்கும் சென்னை வச்சுட்டா ராகுல் காந்தி எந்த ஊருன்னு சொல்லுங்கள். நரேந்திர மோடி டெல்லிக்காரரு, ரைட்டு. ராகுல் காந்தி எந்த ஊருக்காரரு? அவர் தமிழ்நாட்டுக்காரரா? அப்போ அவர் ராகுல் காந்தி டெல்லியிலேருந்து ஆட்சியில் பண்ணலாம், நரேந்திர மோடி டெல்லியிலேருந்து ஆட்சி பண்ணால்? முன்னாடி நம்ம பேசும்பொழுதுமே சொன்னதான், அதிமுக வந்து டெல்லி அரசோட கூட்டணி வச்சிருக்காங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஏன்னா இவங்களுமே அந்த இடத்துல ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. இது சுற்றி வளைச்சு பார்க்கும்பொழுது தேர்தல் நெருங்க பல கட்சிகள் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சதை கண்ணார பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவுடைய கூட்டணி பலம் இந்த களத்தில் எப்படி சார் இருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய ஆண்டு விழாவில் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். அவர் சொன்னவர் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, வலிமை முக்கியம்னார். இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு ஒரு 15 குழந்தைகள், ஒரு 4 மத்தியம வயசு பெரிய ஆட்கள், யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 15 குழந்தைகள் வந்து குழந்தைகள் தான். நீங்கள் வந்து அந்த 4 பெரிய ஆள் 4 15 மேட்டர் இல்லை. அப்போ வந்து 27 கட்சி 28 கட்சின்னு அவங்க கூட்டணி வச்சிருக்கலாம். எந்த பெரிய கட்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் சேரணும்னு 2 கட்சிகளும் இயங்குச்சு. அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் அதிமுகவும் சேரணும், 2 கட்சியும் இயங்குச்சு. அந்த கூட்டணி தான் அமைஞ்சிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்திருக்கு. அப்போ இவர்கள் எல்லா கட்சியும் விரும்பின கூட்டணியாக அங்கே வந்து ஒரு கன்விக்ஷனில் ஏற்பட்டிருக்கு. வேற நீங்கள் தேமுதிக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் அதிமுகவோட பேசினார்கள், அவங்க பாஜகவோட பேசினாங்க, அவங்க திமுகவோட சேர்ந்துட்டாங்க. அது கம்பல்சனில் வந்தது. நம்ம வந்து காங்கிரஸ் பக்கம் ஒரு நம்மளோட விலகி போயிடுவாங்களோன்னு ஒரு அச்சம் வரும்போது காங்கிரஸுக்கு ஒரு அக்கறை வைக்கிறதுக்காக இவங்களை உள்ள என்ட்ரி கொண்டு வந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு சிக்கலாக வந்துச்சு. அதனால தான் மற்ற எல்லாருக்கும் தொகுதியை குறைக்க வேண்டியிருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க, மாணிக் தாக்கூராக இருக்கட்டும், ஜோதி முனியாக இருக்கட்டும், செல்வப்பிரதான, எல்லாருக்குள்ள எவ்வளோ பெரிய மோதல் ஓடிச்சு நம்ம கம்மியாக பார்த்தோம். அவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு கூட்டணி அங்கே இருக்குது. வேற இங்கே வந்து அமிக்கபிளாக இருக்காங்க. இவர்களுக்குள்ள எந்த சண்டையுமே சச்சுரிமே இல்லை பார்க்கணும். அமிக்கபிள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 தொகுதி கொடுத்துட்டு மேலூர் தொகுதிக்கு மட்டும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் தான் காங்கிரஸில். அப்புறம் காஞ்சிபுரம் எம்பியாக இருந்த ஒருத்தர் விஸ்வநாதன் சொல்லிட்டு காஞ்சிபுரம் எம்பி, அவர் மதுரை மலூரில் கேண்டிடேட் நிப்பாட்டாங்க. காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, மேலூர் எங்கே இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு யாருக்கும் ஒரு நமக்கு குழப்பமாக வந்துட்டு நாங்கள் ஒன்று கான்ஸ்டியூஷனில் பிரச்சனை இருக்குது, கன்னியாகுமரியில் இறக்குமதி ஆட்கள் போட்டாங்கன்னு அவங்க கட்சிக்குள்ளே சொல்கிறாங்க. ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் கரூர் எம்பி வெளிப்படையாக சொல்கிறாங்க, மாநில தலைமைக்கு அக்கறையே இல்லைன்னு. இவ்வளோ குளறுபடி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் அமிக்கபிளாக இருக்கான்னு அவர்களே முடிவு. வேற பிஜேபி தமிழ்நாடு, பிஜேபி ஏடிஎம்கே அந்த கூட்டணியில் எந்த ஒரு குளறுபடியும் கண்கூடாக நம்ம பார்க்கலாம்.
Behind Roots Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Chennai Samirtha Aviation, Hotel Management, Nursing. Easiya padinga salary-oda. And Danish Chennai College of Engineering, Tambram. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots. Commercial plots with world-class infrastructure. Social Eagle and AA Digital Marketing Academy, Tamil Nadu #1 trusted learning platform. Naturals, world fastest growing salon chain. Air fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT, IPTV, pay 6, get 6 month free. Auda Pay, powered by Workaby, a unified platform for finance, accounts and HR. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Danish Chennai College of Engineering, Tambaram. Presents Behind Roots Beyond the News with Rangaraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plot, Social Legal, AA and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Air Fiber Wi-Fi, Auda Pay, powered by Workaby.